வணக்கங்க, இது தஞ்சாவூர் மண்ணு. செம்ம சூப்பரான அந்த மழை காலத்தில் இருமல், சளி, காய்ச்சல், டங்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை போக்குறதுக்கு நம்ம இன்னைக்கு செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் பெப்பர் கிரேவி அப்படி என் பொண்டாடி ஒரு புது ரெசிப்பியை செய்யலாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர சொன்னால், நானும் போய் அப்படியே கடையில் போய் வெள்ளாட்டுக்காலாக பார்த்து வாட்டி வதக்கி வாங்கிட்டு வந்து வெட்டி அதை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி அதை அப்படியே குக்கரில் வச்சு பெப்பரு, பூண்டு, மிளகு, இஞ்சி, சீரகம்லாம் போட்டு அப்படியே வேக விட்டேன். ஆமாங்க, ஆட்டுக்கால் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டுக்கால் பெப்பர் கிரேவி பண்ண போகிறோம். இது செம்ம சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கால் குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டுக்கால் பாயா கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆட்டுக்கால் பெப்பர் கிரேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை சாப்பிட்டா ஆஹான்னு இருக்கும். ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா. அப்படியே ஆட்டுக்காலை அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்சு அப்படியே அந்த சூப்பை எடுத்து லைட்டாக மேலே கொஞ்சோண்டு மல்லித்தலை, கொஞ்சோண்டு இடித்த அந்த மிளகு போட்டு கொடுத்தோம்னா உள்ளே இருக்க சளி அப்பால் அப்படியே வெளியில் வந்துடும். நம்ம ஆட்டுக்கால் பெப்பர் கிரேவிக்கு தேவையான தக்காளி அரைச்சி வச்சுட்டா, சின்ன வெங்காயம், பட்டை, ஏலக்காய், வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்டு தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசா போட்டு அது கிரேவிக்கு அந்த இது லாஸ்ட்டாக குதித்து வந்ததுக்கப்புறம் ஊற்றுனுங்க அப்படின்னா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமான இது நல்லெண்ணெயில் பண்ணுறோங்க. ஆமாங்க, நல்லெண்ணெயில் பண்ணுற குளிர்காலங்கிறதுனால உடம்புல இருக்க சூட்டை வெளியில் எடுக்கிறது எது? நல்லெண்ணெய் தான். ஆட்டுக்கால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே பிரிஞ்சிருச்சுங்க. உள்ளே இருக்க அந்த எலும்புக்குள்ளே இருக்க மஜ்ஜையெல்லாம் வெளியில் பிரிஞ்சு இருக்குது. இந்த பிரிஞ்சதில் தான் நம்ம ஆட்டுக்கால் பெப்பர் கிரேவியும் கீ ரைஸும் செஞ்சு சாப்பிட போகிறோம் சுட சுட. ஆமாம், இந்த சூடாக இருக்கிற சூப்பை அப்படியே ஒரு சூப் பவுலில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு என் பையனுக்கு கொடுத்துருவோம். அவர் சளி தொல்லையினால் ரொம்ப அவதிப்படுறாரு, இருமல் இருக்குது, அதனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு போட்டாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்படியே அந்த சூப் பவுலோடு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னே அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அல்டிமேட்டாக இருக்குமா அப்படின்னு என் பொண்டாட்டிகிட்ட சொல்ல, எனக்கும் சூப் எடுத்து வச்சுருந்தாங்க. நைட் டியூட்டி முடிஞ்சு தூங்கிட்டு இருந்ததுனால என்னால் குடிக்க முடியல. ஆமாம், அவர் ரொம்ப வீடியோனா பிரிஸ்காயிரும். அப்படி பட்டப்பகலில் இந்த சொற்றோடு அவரை பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் காய்ச்சல், இருமலுங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு வடைச்சட்டியை வச்சு நம்ம போட வேண்டிய பட்டை, அந்த பிரியாணி இலை, கொஞ்சோண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே அந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் அதை போட்டு அப்படியே வதவதன்னு வதக்கி கருவேப்பிலை சின்ன வெங்காயத்துக்கு முன்னாடியே போட்டா. ஆமாம், அதுவும் நல்லா பொரிஞ்சு நல்லா வதக்கி வரும்போது தக்காளியை இதை வெட்டி போடல, நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு தான் இந்த பெப்பர், ஆட்டுக்கால் பெப்பர் கிரேவி வித் கீ ரைஸ் சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா போடுங்க, மஞ்சள் தூள் நிறையா சேர்த்துக்குங்க. இது ஆன்டிபயோட்டிக் உடம்புக்கு. இப்போ இருக்க அந்த குளிர் சீசனுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. நல்லா தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா சூப்பராக அந்த வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இந்த மசாலா தூளில் இருக்க பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஆட்டுக்கால். ஆமாங்க, அந்த ஆட்டுக்காலை அந்த எண்ணெய் பிரிஞ்ச மசாலாவில் நீங்கள் இந்த ஆட்டுக்கால் குக்கர்லேருந்து எடுத்து போட்டுட்டு அதில் நீங்கள் ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியும் இருக்கும் அதோடு சேர்த்து அப்படியே போட்டாலே போதும். சூப்பரான நம்மளுக்கு ஆட்டுக்கால் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட அப்படியே சாதத்தில், நெய் சாதத்தில் அப்படியே போட்டு பெரட்டி சாப்பிட்டா அந்த தொக்கு பிரியாணி அந்த தொக்கு பிரியாணிலாம் தோத்துருங்க. அந்த ஆட்டுக்கால் பெப்பர் கிரேவியில் அப்படியே கொதிச்சு வந்துருச்சு. நம்மவானது ஒரு ஆட்டுக்கால் தான், 4 கால் தான். அப்புறமேட்டுக்கு தான் அந்த தேங்காய், சோம்பு, கசாசெல்லாம் அரைச்சி அந்த இதை போட்டால் தான் செம்ம சூப்பராக இருக்கும் மாமா. இதுலேயும் பெப்பரும் போட்டு அரைச்சிட்டா வாடை அந்த டேஸ்ட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே மேலே அப்படியே மல்லித்தலையை போட்டு அப்படியே கீழே இறக்கி வச்சிட வேண்டியதுதான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம்.
அப்படியே நல்லா அந்த தேங்காயோட பச்சை வடையும் போகணும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள சளி பிடிக்காதீங்க குழந்தைகளுக்கு. நீங்கள் பெப்பர் நாட்டுக்கோழி சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு வாரத்தில் ஒரு நாள் வச்சு கொடுங்க. இல்லை வெஜிடேரியன் இருக்கவங்க ரசம் வச்சு கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். எங்கள் அம்மா கொண்டு வந்த சுத்தமான பசு நெய்யில் தான் இன்றைக்கி நம்ம நெய்ச்சோறு செய்ய போகிறோம். நெய்ச்சோறு செய்ய இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க முருங்கை தலையை ஒரு 4-5 கீத்து எடுத்துகிட்டு வந்திருக்கா. இதுக்கு தேவையான நெய், சீரகம், உப்பு, அந்த முருங்கைத்தலை ஒன்றும் இல்லை 2 கரண்டி நெய்யை போட்டு, நாங்கள் 3 பேர் தானே, 2 கரண்டி நெய்யை போட்டு அப்படியே அது மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் முருங்கை இலை அந்த சீரகத்தை போட்டு லைட்டாக பொரிய விட்டுட்டு, எப்படி லைட்டாக பொரிய விட்டுட்டு அதில் சுடு சோத்தை அப்படியே அதில் கிண்டி அதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சு 2 பைட் எடுத்து வச்சா போதும். உள்ள நெஞ்சு சளியிலேருந்து மூக்கில் இருக்க சளி வரைக்கும் எல்லாம் உருகி நெய் உருகிற மாதிரி உருகி கீழே ஊற்றிடும். நீங்கள் வீட்டில் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் சூப் வச்சு தான் குடிச்சிருப்பீங்க, ஆட்டுக்கால் பாயா வச்சு தான் குடிச்சிருப்பீங்க. ஆட்டுக்கால் பெப்பர் கிரேவி வித் கீ ரைஸ் அதில் அப்படியே முருங்கை தலையை போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. ஆமாம், யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க, எது உங்கள் மனசுக்கு நல்லதுன்னு படுதோ அதை செய்யுங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீ யாரை நம்புறியோ இல்லையோ ஒன்றை நம்பு, கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிற ஒரு நோக்கத்தை மட்டும்தான் நான் வச்சு இந்த வீடியோ டெய்லி என் சப்ஸ்கிரைபருக்காக நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அந்த சீரகம், அந்த முருங்கைத்தலை, ஒரு கரண்டி சாப்பாடு, ஒரு பீஸ் ஆட்டுக்காலோட என் பொண்டாட்டி அப்படியே பரிமாறினா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி கழுவி கூட ஊற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் எக்யூப்மெண்ட்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது எங்கள் அப்பா மனசு வச்சா தான் முடியும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.